உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலை சேர்ந்த ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டனர். இவர்கள் மாநாட்டை முடித்துக் கொண்டு வீடு திரும்பும்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் சிக்கி 3 இளைஞர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு குவைத் நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தனது கரங்களால் அக்குடும்பத்தாருக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் விசிக அமைப்பு செயலாளர் மகிழன் செல்லதுரை, முதன்மை செயலாளர் அன்பரசன், பொருளாளர் சந்திரசேகரன், கலை இலக்கிய பேரவை செயலாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த ஜனவரி 26 மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு சென்று திரும்புகையில் விபத்தில் பலியான இந்த பகுதியை சார்ந்த 3 சகோதரர்கள், அவருடைய குடும்பங்களுக்கும் அந்த விபத்தில் படுகாயமடைந்த சகோதரர்களுக்கும் குவைத் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நிதி பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் குவைத் விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த தோழர்களை கேட்டுக்கொண்டோம். அவர்களும் பெருந்தன்மையோடு நம்முடைய சகோதரர்கள் இப்படிப்பட்ட ஒரு மீளானா துயரத்தில் ஆட்கொண்டதை அடுத்து உடனடியாக அவர்கள் அனைவரும் மனமுவந்து நிதிகளை வாரி வழங்கினார்கள். அந்த நிதியை இன்று சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு எழுச்சி தமிழர்களுடைய தலைமையில் இன்று காட்டுமன்னார் கோயிலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் விபத்தில் பலியான அந்த 3 சகோதரர்களுடைய குடும்பங்களுக்கும் குவைத் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் ரூபாய் 2 லட்சம் அவர்களுக்கு குடும்ப நல நிதியாக வழங்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட சகோதரர்களை சந்தித்ததில் மன ஆறுதல் அடைகின்றோம். விபத்தில் பலியான அந்த 3 சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகின்றோம். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதியுதவி அளிக்க முன்வந்து தன்னுடைய உழைப்பில் பெற்ற ஊதியத்தில் இந்த நிதியை வழங்கிய குவைத் விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். திருச்சி திருவெரும்பூர் மேம்பாலம் சர்வீஸ் சாலையில் அமைந்துள்ள மதுபான கடையினை வேறு இடத்துக்கு மாற்ற கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருவெரும்பூர் வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆகா கனியமுதன் மற்றும் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மு திலீபன் ரமேஷ், தொகுதி துணை செயலாளர் கதிரவன், வழக்கறிஞர் திருவெரும்பூர் தீனா, திருவெரும்பூர் பகுதி செயலாளர் கர்ணன், துவாக்குடி நகர செயலாளர் ராமானுஜம், LLF சிவகுமார் மற்றும் மகளிர் பலரும் திரளாக சென்று மனு அளித்தனர். திருவெரும்பூர் பகுதியில் ஒரு ஒயின் ஷாப் இடமாற்றம் செய்ய கோரி வட்டாட்சியர் மனு கொடுத்துருக்கோம். அங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் நிறைய குடிக்கிறது, பக்கத்தில் டிஎம்ஸ் ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே அவசரத்துக்கு வந்தால் கூட நிற்க இடம் இல்லை. அந்த எல்லாம் மிக முக்கியமான சாலை, திருவெரும்பூர் பகுதி ஒட்டி மிக முக்கியமான சாலை, கக்கல்காலி பகுதி ஒட்டி இருக்கிற ஒயின் ஷாப் தாழ்த்தோட மக்கள் பெரும்பான்மையாக குடியிருக்கிறோம். நிறைய பக்கத்தில் ஒரு புத்தக ஸ்கூலுக்கு நிறைய பெண்கள் குழந்தைங்களாம் போயிட்டு வரும்போது அந்த குடிச்சிருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு ரோட்டில் வர போகிற வம்புலுக்கு இதனால சட்ட ஒழுங்கு
தேடுற அளவுக்கு நிறைய வன்முறை சம்பவம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இதை ஒட்டி ரொம்ப நாளாக இதை ஒட்டி நாங்கள் எவ்வளோ தூரம் மனு கொடுத்து பார்த்தோம், இந்த நடவடிக்கை இல்லை. இப்பொழுது நம்ம கட்சி சார்பாக அண்ணன் தலைவர் மனு கொடுத்துருக்குறோம். அதை தாசில்தார் கொடுத்துருக்குறோம். அதை சரி ஒரு 10 நாளுக்குள்ளே நாங்கள் விசாரிச்சு தான் சொல்லியிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் கேது என்கின்ற தென்னவன் கலந்து கொண்டு காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் கல்வாய் ஊராட்சியில் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள மக்களுக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை அரசு அடங்கல் பதிவேற்றம் செய்ய கோரி மனு அளித்தார். இதில் விசிக ஒன்றிய பொறுப்பாளர் கல்வாய் மாரி, கூடுவாஞ்சேரி நகர செயலாளர் திராவிட முரளி, ஊராட்சி செயலாளர் கல்வாய் கருணாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,